மதுரையும் மதுரை சுற்றி இருக்கிற தென் மாவட்டங்களும் வஞ்சிக்கப்பட்டிருப்பதை நாம் இந்த புள்ளி விவரங்கள் எடுத்துக்காட்டுவது நமக்கு வேதனை அளிக்கிறது. மதுரை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கான தொழில் வாய்ப்புகள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக இன்றைக்கு செய்திகள் நம்மை வேதனையிலே ஆழ்த்துகிறது. பொதுவாக மதுரை மட்டும்தான் எந்த விதமான இயற்கை சீற்றங்களுக்கும் ஆட்படாத தொழில் செய்வதற்கு உகந்த மாவட்டமாக இருக்கிறது. தொழில் வளர்ச்சிக்கான எந்த விதமான முயற்சியும் இந்த திமுக அரசு எடுக்கவில்லை. தொழில் முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்கள் போடுவதற்கு கூட இந்த மதுரை அவர்கள் முன்னேறிப்படுத்தவில்லை. வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு இல்லை, பொருளாதார முன்னேற்றம் இல்லை, அடிப்படை கட்டமைப்புகள் இல்லை. திமுக அரசு தேர்தல் நேரத்திலே பல்வேறு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அளிப்பதும் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை மறந்து விடுவதும் அவர்களுக்கு வாடிக்கையான ஒன்று. அதுபோன்றுதான் இன்றைக்கு தென் மாவட்ட மக்களை அவர்கள் தொடர்ந்து புறக்கணித்து வருவது நமக்கு வேதனை அளிக்கிறது. இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் மதுரை முதலமைச்சருடைய கவனத்தில் வரவில்லையே ஏன் என்ற கேள்வி இன்றைக்கு மதுரை மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது. சென்னையில் திமுக அரசு நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மதுரையும் மதுரை சுற்றி இருக்கிற தென் மாவட்டங்களும் வஞ்சிக்கப்பட்டிருப்பதை நாம் இந்த புள்ளி விவரங்கள் எடுத்துக்காட்டுவது நமக்கு வேதனை அளிக்கிறது. மதுரை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கான தொழில் வாய்ப்புகள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக இன்றைக்கு செய்திகள் நம்மை வேதனையிலே ஆழ்த்துகிறது. ஜனவரி 7, 8 சென்னையில் 30 நாடுகளின் முதலீட்டாளர்கள் பங்கேற்ற உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்தது. அதில் 6.64 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலமாக 15 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 13 லட்சம் பேருக்கு மறைமுக வேலை வாய்ப்பு கிடைக்கும் என திமுக அரசு அறிவித்திருக்கிறது. இதில் நாம் பார்க்கிற போது பெரும்பாலான முதலீடுகள் வட மாவட்டங்களுக்கான அறிவிப்புகளாகவே இருக்கிறது. அரசு அறிவித்தபடி தமிழகத்தின் சமச்சீர் தொழில் வளர்ச்சி என்ற கோட்பாடு அதனுடைய கொள்கை முழுமையாக விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தென் மாவட்ட மக்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள், புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றார்கள், கைவிடப்பட்டிருக்கின்றார்கள். ஆக இந்த சமச்சீர் தொழில் வளர்ச்சி என்பதை கருத்திலே கொண்டு பொதுவாக மதுரை மட்டும்தான் எந்த விதமான இயற்கை சீற்றங்களுக்கும் ஆட்படாத தொழில் செய்வதற்கு உகந்த மாவட்டமாக இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட தொழில் வளர்ச்சிக்கான எந்த விதமான முயற்சியும் இந்த திமுக அரசு எடுக்கவில்லை. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் மதுரை தூத்துக்குடி எக்கனாமிக் காரிடார் தொழில் வளர்த்தட திட்டத்தை அறிவித்தார்கள். அதோடு மட்டுமில்லாமல் புரட்சி தலைவர் எடப்பாடியோட ஆட்சி காலத்தில் தென் தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்காக பல்வேறு முயற்சிகளை அவர்கள் அறிவித்தார்கள். ஆகவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு உலக முதலீட்டாளர் மாநாட்டில் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் புறக்கணித்திருப்பது மிகப்பெரிய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே இந்த ஒப்பந்தங்கள் கூட போடுவதற்கு தொழில் முதலீடுகளுக்கான ஒப்பந்தங்கள் போடுவதற்கு கூட இந்த மதுரை அவர்கள் முன்னிலைப்படுத்தவில்லை, தென் மாவட்டத்தை முன்னிலைப்படுத்தவில்லை என்பது போது இந்த மதுரை மக்கள் இங்கே ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள், கைவிடப்பட்டிருக்கிறார்கள், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு இல்லை, பொருளாதார முன்னேற்றம் இல்லை, அடிப்படை கட்டமைப்புகள் இல்லை, சுகாதார வசதிகள் இல்லை. இங்கே பன்னாட்டு விமான நிலையம் அங்கே கொண்டு வருவதற்கான எந்த முயற்சிகளும் இல்லை. ஆகவே இதையெல்லாம் நாம் பார்க்கிற போது திமுக அரசு தேர்தல் நேரத்திலே பல்வேறு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அளிப்பதும் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை மறந்து விடுவதும் அவர்களுக்கு வாடிக்கையான ஒன்று. அதுபோன்றுதான் இன்றைக்கு தென் மாவட்ட மக்களை அவர்கள் தொடர்ந்து புறக்கணித்து வருவது நமக்கு வேதனை அளிக்கிறது. ஆகவே இதற்கு சமச்சீர் தொழில் வளர்ச்சி இருந்தால்தான் ஒரு புறத்திலே அதிகமான வளர்ச்சியும் இன்னொரு புறத்திலே பள்ளமும் ஏற்படுகிற போது அது மிகப்பெரிய அளவில்
பொருளாதார அந்த நிலையை, சமச்சீர் நிலையை எட்டுவதற்கு இது போன்ற நிலைப்பாடுகள், இது போன்ற முடிவுகள் மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும். ஆகவே வளர்ச்சியடைந்த பகுதிகளே வளர்ச்சியடைந்து கொண்டே செல்வதும், பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீண்டும் மீண்டும் பாதிப்பதும், இது எப்படி சமச்சீர் அந்த நிலையை நாம் அடைய முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்துகிற போது பல தொழில் நிறுவனங்களை தென் தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கு பல முயற்சிகளை எடுத்தார்கள் என்பதை இந்த பகுதி மக்கள் நன்கார்கள். அதற்கான உள்கட்டமைப்புகளை, அதற்கான விமான விரிவாக்க பயணங்களை எல்லாம் முழுமையாக மேற்கொண்டார்கள். அதே போல பாலங்கள், சாலைகள், சுற்றுச்சாலைகள், இரு சாலைகளாக, இருவழிச்சாலைகளை 4 வழிச்சாலைகளாக மேம்படுத்துதல், இப்படி கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்தி குடிநீர் வசதிகளுக்காக லோயர் கேம்பில் இருந்து குடிநீர் வசதிகளை செய்து கொடுத்தார்கள், கட்டிடங்களை உருவாக்கினார்கள், சுகாதார வசதி ஏற்படுத்தினார்கள், எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்தார்கள். இதுபோன்று அவர் பல முன்னேற்றங்களுக்கு, வளர்ச்சிகளுக்கு, மதுரை வளர்ச்சிக்காக செய்து கொடுத்தார்கள். தற்போது மதுரையின் வளர்ச்சிக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் கிணத்தில் போட்ட கல்லாக இருக்கிறது. ஆகவே தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் மதுரை முதலமைச்சருடைய கவனத்தில் வரவில்லையே ஏன் என்ற கேள்வி இன்றைக்கு மதுரை மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது என்பதை சொல்லி, நீ வருகிற காலங்களாவது இந்த அரசு அதற்கான முன்னுரிமை வழங்குமா? அப்படி இல்லை என்று சொன்னால் மதுரை மக்கள் மட்டுமல்ல, தென் மாவட்ட மக்கள் தகுந்த பாடத்தை கொடுத்துவார்கள். மீண்டும் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வந்து இந்த தென் தமிழ்நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை, தொழில் வளர்ச்சியை, கல்வி வளர்ச்சியை, சமூக வளர்ச்சியை அவர்கள் 100% உறுதிப்படுத்துவார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.